Hi friends, welcome to YAFT channel at another food and travel. இன்னைக்கு தஹி பூரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லாக்டவுன் டைமில் எல்லாரும் சேட் பண்ணுறதுன்னு மிஸ் பண்ணியிருப்பீங்க. அது வீட்லேயே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது அதுக்கு தேவையானது மீட்டா சட்னி அண்ட் க்ரீன் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது இது 3 பார்ட்டாக நாங்கள் இது பண்ண போகிறோம். ஒன்று மீட்டா சட்னி, இது க்ரீன் சட்னிக்கு, அப்புறமா அந்த பொட்டேட்டோ பீஸ் வந்து வேக வச்சு எடுத்துக்கணும். மீட்டா சட்னிக்கு டேட்ஸ் 6 எடுத்துருக்கேன், கொஞ்சம் புளி, இதை சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கணும். இப்போது அதுக்கு நாட்டு சர்க்கரை, ஜீரக பொடி, சாட் மசாலா, சால்ட்டு கொஞ்சம் தேவை அதுக்கு. இப்போது க்ரீன் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது ஒரு ஆனியன், கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு ஆனியன் எடுத்திருக்கேன், அப்புறம் ஒரு 5லேருந்து 6, உங்களுக்கு காரம் இன்னும் தேவைன்னா இன்னும் 2-3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் இஞ்சி, இது கூடவே கொஞ்சம் அரை லெமன் அளவுக்கு எடுத்திருக்கேன், அது கொஞ்சம் இதில் ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ ஜீரகப்பொடி, சாட் மசாலா, அப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா அரைச்சிட்டேன். சட்னி, க்ரீன் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது க்ரீன் சட்னியும் சொல்லலாம், இல்லை மின்ட் சட்னியும் கூட சொல்லிக்கலாம். இப்போது இந்த சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இது சமோசாக்கு கூட இது சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம், செம்மையாக இருக்கும். இப்போது பட்டாணி வந்துட்டு நான் காலையில் ஊற வச்சுருந்தேன். இது கூடவே 2 உருளைக்கிழங்கு சேர்த்து நாங்கள் வேக வைக்க போகிறோம். இதை நீங்கள் ஊற வச்சுக்கணும், இந்த பட்டாணி. இப்போ இது 3லேருந்து 4 விசில் வரைக்கும் குக்கரில் வச்சு விசில் விட்டுடலாம். அரை கப் அளவுக்கு தான் இந்த பட்டாணி எடுத்திருக்கேன். 2 உருளைக்கிழங்கு, இது 3லேருந்து 4 வரைக்கும் விசிலுக்கு விட்டுடலாம். விசில் வந்துடுச்சு. இப்போ பாருங்க, இது பட்டாணி கூட நல்லா வெந்திருக்கு. உருளைக்கிழங்கு 2 விசிலுக்கு வெந்துடும். மிட்டா சட்னி ரெடி பண்ணலாம். அதை பாருங்க, நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. நாங்கள் புளி, டேட்ஸ் மட்டும் தான் போட்டு நல்லா வேக வச்சுட்டு இருக்கேன். நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் பேஸ்ட் கன்சிஸ்டன்சிலே வந்து உங்களுக்கு கொதிக்க வச்சுக்கணும். இப்போது நாட்டு சர்க்கரை வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடவே ஜீரகப்பொடி, சாட் மசாலா, கொஞ்சம் சால்ட், இது 3 சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப சூடாக இருக்கும், இது கொஞ்சம் ஆற விட்டுடலாம். ஆற விட்டுட்டு நாங்கள் இதை ஸ்ட்ரெயின் பண்ணி எடுக்க போகிறோம். இது கொஞ்சம் டைம் எடுக்கும், ஏன்னா ரொம்ப திக்காக இருக்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும். உங்கள்கிட்ட நல்லா பெருசாக இது ஸ்ட்ரெயினர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு டக்குன்னு இதாகிடும். நல்லா இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மீட்டா சட்னி கூட ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு மாதிரி ஸ்வீட்டாக புளிப்பாக இருக்கும். மின்ட் சட்னி அப்புறமா மீட்டா சட்னி ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. இப்போது தஹி பூரிக்கு தேவையானது இது வந்து ஸ்டஃபிங்காக நாங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இந்த பவுடரெல்லாம் வச்சு அதுக்குள்ளே நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போது 2 உருளைக்கிழங்கு வேக வச்சது, சாட் மசாலா, ஜீரகம், உப்பு, அப்புறமா இது கொஞ்சம் சில்லி பவுடர், கரம் மசாலா கொஞ்சம் போட்டிருக்கேன். இப்போது பொடியாக நறுக்க வச்ச ஆனியன் ஒன்று, கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இது ஸ்டஃபிங்க்கு கொஞ்சம் பட்டாணி, நான் பட்டாணி எடுத்திருக்கேன், நீங்கள் வேணும்னா பொமோகிரானேட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது மின்ட் சட்னி, அப்புறமா
மீட்டா சட்னி ரெண்டுமே இது ரெடி ஆயிருக்கு. இப்போது இதில் வச்சு தஹி பூரிக்கு இப்போ பூரியை எப்படி ஸ்டஃப் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த உருளைக்கிழங்கு எடுத்து ஒன்றுனா ஸ்டஃப் பண்ணிடலாம் இந்த பூரிக்குள்ளே. வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி பட்டாணி நீங்கள் வேக வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் போமோகிரானேட் அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். இப்போது மின்ட் சட்னி கூட மேலே அப்படியே லைட்டாக எல்லாத்துக்கும் போட்டு, இப்போது இந்த ஸ்வீட் சட்னி கூட மேலே அப்படியே எல்லாத்துக்கும் இது பண்ணிடுங்க. இந்த தஹி வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு சர்க்கரையும் அப்புறமா இஞ்சி சாறு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. அது ஒரு மாதிரி ஃப்ளேவராக இருக்கும். நான் இது வெறும் தயிர் தஹி மட்டும் நல்லா பீட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போது மேலே அப்படியே சேவ் போட்டு நல்லா கார்னிஷ் பண்ணிவிட்டு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. இது வந்து புளி கொஞ்சம் காரமாக கொஞ்சம் ஸ்வீட்டாக எல்லாம் லைட்டாக அந்த மாதிரி சூப்பராக இருந்துச்சு. இது வீட்டில் ட்ரை பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த தாஹி பூரி நீங்கள் வீட்டில் பண்ணி என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு YAFT சேனல்.